முடியாது. அப்போ நீங்கள் 5000 3000 10,000 வாங்கிட்டு நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா இது எல்லாமே போலி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் சம்பாதிக்கிறாரு செய்கிறாரு அதை ஏன் தடுக்கிறேன்றாங்க. அவர் செய்யவே இல்லைன்றது தான் நம்ம எல்லாம் ஏமாத்து வேலைன்றதை நம்ம அவர் சம்பாதிக்கவும் இல்லை, இதுவும் டுபாகூர்ன்றதை நம்ம சொல்கிறோம். உன்னால பண்ண முடியல, பாலா செய்கிறான், ஏன்டா தடுக்கிற, ஏன் தடுக்கிற, உனக்கு நல்லது பண்ண பிடிக்கலையா, டே அவன் வந்து கருப்பு பணத்துல இருந்து கூட பண்ணட்டும்டா, உனக்கு என்னடா வழி, பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேள்வி, மக்களுடைய கேள்வி. ஒரு பாலாவுக்கு பணம் கொடுத்து அதை எக்ஸாகரேட் பண்ணி பெரிதளவுல அறுவடை செய்யறாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல மாட்டி இருக்கிறாரு, வேறு தவறான இடங்களோட டிராவல், அவங்க தவறா தெரிஞ்சு போனாரா தெரியல, அவங்களோட பின்னணி பெரிதா இருக்குங்கிற குற்றச்சாட்டை சொல்றீங்க. அதற்கான ஆதாரமும் இருக்கிறது அப்படின்னு லிங்க் இருக்கு, எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துக்கு வாங்க, மக்கள் நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியா. உனக்கேண்டா வை தெரியுது, செய்யறான்டா ஒருத்தன், கொள்ளை அடிச்சு கூட செய்வான்டா, புரியுதா, எது வேணாலும் செய்வான், மக்களுக்கு செய்யறான்ல அப்படின்னு. ஏய் நீ வந்து இல்ல பாவம், அது விடுங்க, பாவம் தாயா விடுங்க. அதாவது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா அதில் செய்கிறான் அப்படிங்கும்போது நீ செய்கிற இல்லை, அதுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வருதில்ல, அது ஒருத்தன் கொடுக்குறான்ல, அவன் 100 பேர் தாலியாக இருக்கிறான், புரியுதா உங்களுக்கு எப்படின்னு. அப்போ 100 பேர் தாலி எடுத்து அதில் அவன் 80 பேர் காசை அடிச்சுட்டு 20% காசை ஓன்ட்ட கொடுத்து நீ 10% அதை செஞ்சு இந்த 10 பேரை வாழ வைக்கிறதுக்கு 100 பேர் அங்கே சாகுறானே. அதுக்கு நீங்கள் எப்படின்னு கேட்பீங்களா, அதில் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இவர்கள் வீடியோவில் போடக்கூடிய மாஃபியா விளம்பரங்கள், சூதாட்டம், புரியுதா, ஐயோ சூதாட்டம் ரம்மி இதெல்லாம் போட்டு இதில் அவங்க பெரிய அமௌண்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த ரம்மி விளையாண்டு செத்த தமிழ் குழந்தைகள் என்ன ஆகுது, தமிழ் இளைஞர்களோட வாழ்க்கை என்ன, பொண்டாட்டியோட வாழ்க்கை இல்லை சார், இன்டர் பண்ணிக்கிறேன் சார், சாரி சார். ஆக்சுவலி இதுக்கு பதிலாக ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த தம்பி யாரு, அவர் யார் சொல்லி வீடியோ போட்டாரு உங்களுக்கும் தெரியும், அது அவர் உங்ககிட்ட வேலை செஞ்ச தம்பி, அதுவும் தெரியும். பட் அந்த பையன்கிட்ட நான் டேரக்டாவே சொல்லிடுறேன், இதுல இன்ஸ்டால இருக்கு சார், நான் டேரக்டாவே சொல்லிடுறேன் சார். அந்த பையன் பேர் கூட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை, பட் நான் இது ஏன் பர்சனல் இருந்து சொல்றேன். இந்த உதவி செஞ்சு அதெல்லாம் நன்றி வேணாம் சார். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உதவி செய்யறதை நீங்க தடுக்கிறீங்க, ஒருத்தர் நீங்க தடுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த ட்ரஸ்ட் காசு கொடுத்தோம். அதான் சார், அடுத்த கணமே அவர் ஒரு ஆப்பை ப்ரோமோட் பண்றாரு, ஒரு பெட்டிங் ஆப். இந்த வீடியோல இந்த வீடியோ முடிச்சு அடுத்த செகண்ட் ஸ்டோரி வீடியோ நல்லா ஓடுதுன்னு சொல்லி பாலா வீடியோவுக்கு பதில் ஸ்டோரி வச்சிட்டு பக்கத்து ஸ்டோரி, அதுல வந்து ஒரு தடை செய்யப்பட்டது வெளிநாட்டுல சூதாடக்கூடிய ஒரு ஆப்பிள்காரன்ட்ட காசை வாங்கிட்டு அந்த ஆப் விளம்பரம் அதுல ஓடுது. இப்ப நீங்க போனாலும் பார்க்கலாம் தானே சொல்ல வரீங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு சார், அதுல எத்தனை பேர் நாசமா போயிருவான் சார். நான் போய் அதை தான் சார் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா இந்த சூதாட்ட செயலியால் இது உண்மையிலே இது தேவைப்படுற கண்டென்ட். இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இப்ப நல்லது பண்றதை தடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதே ஃபாலோவர்ஸ் பலரை நாசக்குழியில் தள்ளியவர்கள் அவர்கள் தான். நான் குற்றச்சாட்டை நேரடியா வைக்கிறேன், ஆதாரத்தை நான் தருகிறேன். என்ன காரணம்னா, இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோவை பார்த்து 12 லட்சம் சார் இழந்துட்டேன் நான். இழந்து வெளிவருவதற்கு இப்போ வர தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லது பண்றீங்கல்ல, உங்களோட மோட்டிவ் நல்லது தானே, எதற்காக நீங்க எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணீங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரியான ஆப்பை ப்ரொமோட் பண்ணி உங்க ஃபாலோவர்ஸ்களையும் கெடுத்து, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு போன மாதம் நான் சாக போகிறேன்ட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் உடனே நடிப்ப போகிறேன்னு சொல்ல வேணாம், என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில், எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கேன், எல்லா கடனுமே இருக்குது சார். எல்லாமே கடனாக தான் கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன், அதில் மாட்டிக்கிட்டது, அதுலேருந்து வெளிவர முடியாமல் தவிச்சது, ChatGPT போய் ஹெல்ப் கேட்டது, நான் கிட்டத்தட்ட மென்டல் ஆகிட்டேன் அந்த சூழலில். அதுலேருந்து வெளிவர ரொம்ப பாதிக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல 4 பேருக்கு நல்லது செய்கிறத ஏன் தடுக்கிறேன்னு, சொன்ன நபர் எத்தனை பேரை பழி வாங்கினார், அவருடைய வீடியோக்களால் எவ்வளவு பேர் பழி வாங்கப்பட்டார்கள் என்றால், நீங்க கார்பரேட் களவாணிகளை வச்சு அவங்க ஆட போட்டு அவன் காசு அள்ளி கொடுக்குறான்றதுனால அவன் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறான். இவனுக்கு 25,000 ரூபாய் பிச்சை காசு போடுவான், 50,000 ரூபாய் போடுவான். இவன் வந்து என்னன்னா நல்லது செய்யறேன் பாலா நல்லவருன்னு ஒரு வீடியோ போடுறது இல்ல, ஒரு 50 தடை செய்யப்பட்ட ஆட போடுறான், இருக்கு போய் பார்க்கட்டும். அப்ப அதுல காசை வாங்கிட்டு ஆக்சுவலி அதில் பாலா 2000 வீடியோ வாங்கிட்டு போடுறதுன்றது வேற. அது நீங்கள் உங்கள் படிச்சுட்டு வரீங்க, உழைப்பை கொடுக்குறீங்க, 2 ரூபா வாங்குறவருக்கா 2500 கண்டென்ட் கொடுக்குறாங்க, அது ஓடுது, அது வேற. ஆனால் பல ஒருத்தனை காப்பாற்றுறேன்ற பேரில் 100 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 5000 பேர். ஏன்னா அவனுக்கு ஃபாலோவர் 1 லட்சம் பேர் இருக்கான். 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் இருக்க ஃபாலோவரில் நீ வந்து அந்த விளம்பரத்தை வாங்கி போட்டு அதில் 10,000 பேர்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவான்ல. நீ எல்லாம் பேசுகிற, நீ பேசிட்டு இவங்களை பூரா நாசப்படுத்திட்டு 10,000 பேரை நாசப்படுத்திட்டு
நீ வந்து 10 பேருக்கு உதவி செய்யறதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்ற நீ 10,000 பேரை பலி வாங்கி 10 பேருக்கு நல்லது செய்வது தவறு. ஏன்னா அவன் வந்து வெளியில சொல்ல மாட்டான். இப்ப நம்ம அவங்களும் வச்சிருக்கோம். இப்ப நீங்களே ஒரு விக்டிம் சார், நான் ஐடி தரேன் சார், எல்லாமே தரேன் சார், என்ன விசாரணை தரேன் சார், நான் தரேன். மாதிரி பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வீட்டில் சொல்ல முடியாமல், பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாமல், பெத்த தாயிட்ட சொல்ல முடியாமல் ரூம்குள்ளேயே உட்காந்து இவங்க ஃபாலோவராக இருந்து இவங்களோட ஆப்புக்கு பேரை கட்டி, ஏன் பாலாவே 2 ஆப் மைத்திரி சார், அதை விட்டுருங்க சார். அது நம்ம பாலா சார், ஆக்சுவலி அவர் இந்த ஆப் தப்பான ஆப்புகளுக்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணி சிக்கிட்டாரு சார். பாலா சிக்கி இருக்காரு இந்த மைத்திரி. அளவுக்கு என்ன விரல சும்ப கூட தெரியாது. சரி விடுங்க, அதை விடுங்க, இதோட போதும்ன்றீங்க. இல்ல சார், பாலா அது கரெக்ட். மக்களை பொறுத்தவரை நான் திருப்பி சொல்றேன், பாலாவை நம்ம போய் இப்ப தப்பு சொல்லக்கூடாது. பாலா சிக்கிட்டாருன்னே சொல்லுங்க. பாலாவை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடிந்த உதவிகள் ஆதாரங்கள்லாம் கொடுப்போம். இவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் எல்லாம் அது பொய்ன்றதை ஒத்துக்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சு சார், இந்த கிரிமினல் அஃபென்ஸ் அதையும் சொல்லிருங்க. ஓடி ஓடி தவறுகளை மறைச்சிட்டாங்க, மறைக்காத தவறுகளுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துருவோம். ஆமா, அந்த ஆட்டோ கீட்டோ அது அந்த ஆட்டோ சார், அதெல்லாம் பாவம். என்ன அதாவது என்னன்னா, அந்த புதுசா ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு பண்ணிட்டு இருக்காப்ல, அது வெளியில ஒரு ஆட்டோ நீ பாவம். உண்மையில பாலா வந்து சின்ன பையனை ஏமாத்திட்டாங்க. ஆமா, உண்மையில என்னன்னா அதுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது, எஃப்சி கிடையாது, சல்லான் ஃபெயிலியர், அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுல ஆம்புலன்ஸா பயன்படுத்திட்டு இருக்கேன்னு வேற சொல்லி இதெல்லாம் மாட்டினா என்ன ஆகும்? அதுதான் ஆட்டோ எப்படி ஆம்புலன்ஸா பயன்படுத்துவீங்க? இல்ல இது என்ன சென்னையில இருந்து மலங்காட்டுக்குள்ளேயா குடியிருக்கீங்க நீங்க? இங்க ஒரு அனகாபுத்தூர்ல ஆட்டோ வச்சு ஆம்புலன்ஸா யூஸ் பண்றேன்னா இப்ப இது என்ன காட்டு மிராண்டி காலமா? பாலா தவறு பேர்ல தவறு நடக்குது. ஏன்னா அது பாலா செய்யறாரா, பாலா செய்ய வைக்கிறாங்களா? எதுக்கு இந்த பில்டப் பீலா? இதை நிறுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வேற ஒரு கைக்கூலியாக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை வைத்து பெரிய மாற்றம். ஏன்னா அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ பாலாவே வந்தாப்லையா ஆட்டைக்கு மக்களே, அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான்னு வைங்க, கொள்ளைக்காரன் இருக்கான், டெய்லி 10 பவுன் செயினை திருடுறான். நம்ம பாலாவை சொல்லலை, இதை அப்படி எடுத்துக்கூடாது, இதை நான் உதாரணம் சொல்கிறேன். பண்ணிவிட்டு வந்தவொடனே அவன் அந்த ஏரியா அந்த தெருவில் இருக்கவங்களுக்குலாம் காசு கொடுத்தானா தெருவே வந்து நிற்கும். கடந்த காலத்தில் பல ரவுடிகள் என்கவுண்டர் பண்ணப்பட்ட போது இது பண்ணால் அந்த ஏரியாவே கொண்டு வந்து போலீஸுக்கே மிரட்டலாக இருக்கும். ஆனால் சாயந்தரத்தோட போலீஸ் ஆட்டையை பிடிச்சிடுவாங்க. அது சென்னையிலேயும் நடந்திருக்கு, பல ஊர்களில் நடக்கும். ஏன்னா இவர் அந்த ஊரில் கடவுள் மாதிரி ஆயிடுவான். ஒரு ரவுடி பல செஞ்சிருப்பான், பல பேர் காசு கொடுத்துருப்பான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுப்பானா, அவனை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சம்பவங்கள் சென்னையிலே நடந்திருக்கு. அது யாருன்னு பேரை சொல்ல வேண்டாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்து 10 பேர் கொடுத்துட்டு கோர்ட்டில் போய் சொல்லுவீங்களா, சார் எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கேன், எவ்வளோ பேரை இது பண்ணியிருக்கேன், இந்த ஆம்புலன்ஸுக்கே வருவோம், எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கு தெரியுமா அந்த ஆம்புலன்ஸில்? நீங்கள் பாட்டுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறீங்க, எஃப்சி இருக்கான்னு கேட்குறீங்க. 4 வருஷமாக இல்லை சார், ஆனால் 4 வருஷமாக எத்தனை குழந்தைங்களை காப்பாற்றிருக்கோம் தெரியுமா? நாங்கள் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிருக்கோம் தெரியுமா? அப்படின்னா போலீஸ் விட்டுருக்குமா, இல்லை நீதித்துறை விட்டுருமா, இல்லை கவர்மெண்ட் விட்டுருமா? அப்படி தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது. மக்கள்கிட்ட கேளுங்க. ஆமா, மக்கள்கிட்ட தான் சொல்றேன். ஆக்சுவலி மக்களுக்கு அது தெரியாது, சரியா போய் சேரல. அவங்கள பொறுத்தவரையும் உதவி செய்பவர்களை கெடுக்கிறாங்க. நீங்க செஞ்சிருக்கியான்னு கேக்குறீங்க. உதவி செய்யாம போகுது. அதுதான் ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாப்புல, ஏதோ உதவின்றதும் ஏழைகளுக்கு உதவுறன்றதும் பாலா வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மக்களுக்கு உதவிலாம் செய்யலாமா, இப்போ நம்ம காசு அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, பாலா பண்றாரு நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லி வர்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்கல்ல, அது கில்ட்டுக்குள்ள உள்ளாக்குது சார். இப்போ இந்த படத்திற்கு பின்னணியில் எவ்வளவு அறுவடை செய்யப்பட்டது, அது என்ன வரணுங்கிறது நம்ம தெரியும். ஆனா இல்ல சார், படமே கொடுக்கல, அது நீங்க படத்துக்குள்ள போய் சரி, இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சாச்சு, மணிக்கணக்கா போயிட்டு இல்ல, மக்களுக்கு உதவி செஞ்சாச்சு சார். மக்களுக்கு உதவி செஞ்சதால மக்கள் அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், படத்துக்கே வேணாம், படத்துக்கு இவங்க பண்ற பில்டப் டீலா வேலை என்னன்னா, மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க, மக்களுடைய வறுமையையும் அவர்களுடைய சூழலையும் எப்படி ஆதரவாக பயன்படுத்துறாங்கன்னா, ஏழை மக்கள் அவர்களே வந்து என்னன்னா துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு நீ டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் துப்புரவு பணியாளர் ட்ரெஸ்ஸோடு தான் நீ வரணுன்றதுல தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா மக்களுக்கு? சார் அது என்ன சொன்னாலும் அந்த மக்களை காமிக்கும் போது என்னன்னா, பார்க்குறவெல்லாம் துப்புரவு தொழிலாளர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காருன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக யூனிஃபார்மோட வர சார். படம் பார்க்குறதுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தான் வருவாங்களா, இல்லை அதே துப்புரவு தொழிலாளர் படத்துக்கு போனால் அந்த யூனிஃபார்மோட தான் போவாங்களா? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அது கும்முன்னு வருவாங்கல்ல, அப்படி இல்லை பார்க்க வச்சுருக்கணும். நீ ஏழைகளை படம் பார்க்க வச்சுருந்தா இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீ ஏழைகளை இலவசமாக படம் பார்க்க வைத்தது தவறு கிடையாது. அவர்களை எந்த ட்ரெஸ்ஸில் கொண்டு வந்து அவர்களை மேலும் அவமானப்படுத்தி, ஏன்னா அவர்களை ஒரு எப்படின்னா ஒரு இதாக யூஸ் பண்ணுறது, ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது, புரியுதா உங்களுக்கு? யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மாஃபியாக்களோட பின்னணியில்ன்றதை நம்ம சொல்கிறோம்.
பாலா தவறான நபர்களிடம் சிக்கி உள்ளார். இப்போ பாலா உண்மையிலே நம்ம கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் டாக்குமெண்ட்டை போட வேணாம், நம்ம எல்லாமே பர்சனலாகவே அனுப்பி விட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுங்க பாலா, தப்பாக இருக்குது மாட்டிப்பீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே தப்பாக முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே வந்து ஃபோனை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து அவர் சிக்கின இடம் அதோடைய பின்னணி ஏதோ சொல்கிறேன் நீங்களே. அவர் முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டுனால டேக் ஓவர் பண்ணப்படுறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அவர் என்னென்ன எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது, அது ஆடியோ ஆதாரங்களோட இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி யார்கிட்ட காசு கேட்டாங்க, யாரும் காசு கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் பாலாவோட இதில் என்ன சொன்னால் யார்கிட்டையும் காசு வாங்கலை, நானாக தான் செலவு பண்ணுறேன்னார்ல. ஏன்னா அதுக்கும் ஆடியோ ஆதாரம் இருக்குது. இவரை வந்து ஒரு சேனலில் கூப்பிட்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சேனலோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார் இவர். அப்போ பாலா ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோவில் போடல, நான் வந்து இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுறேன்னு. அவர் யூடியூப்பில் போட முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார். அதை போட்டு அவருடைய ப்ரொமோஷன், வீடியோ கேமராமேன் அனுப்புறது, கார் அனுப்புறது, ஆள் செட்டப் பண்ணுறது, பணம் கொடுக்குறது பூரா யார்? அந்த நிறுவனம். அதுக்குள்ளேயே நம்ம போகல. அது தொழில அவங்க என்னதோ பண்ணிட்டு போறாங்க. சார் உங்களை நான் பணம் போட்டு வளர்க்குறேன், உங்களால நான் அறுவடை செய்யணும் தான் நினைப்பேன். அது வந்து இதே இல்லை, அது பின்னாடி எது வேணாலும் பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்னா கேமராமேன் அனுப்புறது எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பாலாவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப்பு பிஜிஎம்லாம் போட்டு வயசான ஆளுகள் எல்லாம் காலில் விழுக வச்சு யதார்த்தமாக விழுகிறது வேற. ஆனால் ஒரு நிமிஷம் இருக்குன்னா அந்த வீடியோவும் இருக்குது நம்மகிட்ட, செட்டப் பண்ண வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது. நேற்று இந்த வீடியோ நம்பர் நான் ஒரு நிமிஷம் இருக்குண்ணா, டக்குன்னு விழுந்துறாங்கன்னா அவர் வரும்போது டக்குன்னு விழுந்தோடனே அவர் தூக்கி விடுவார்னா, ஏன்னா அவர் அதை விரும்ப மாட்டார்னா நீங்கள் வந்து ஒரு இதுக்கு தான். ஏன்னா அப்போ தான் 4 பேருக்கு ஏன்னா அவர் எவ்வளோ செய்கிறாரு பார்த்தீங்களா, புரியுதா? எவ்வளோ பேருக்கு செய்கிறாரு. ஏன்னா நம்ம அவரை ஒரு உற்சாகப்படுத்தினா தானே நம்ம 4 பேர் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ரீடேக் போட்டு அந்த வயசான ஆளை குப்பையில் கிடந்த ஆளை ஆட்டோ தரேன்னு சொல்லி கொண்டு வந்து காலில் விழுது. மக்கள் இப்போ ட்ரஸ்ட்டு சொன்னீங்க, அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஏழ்மை ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பாலா உதவி. ட்ரஸ்ட்டுனா என்னங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கி முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது. அவங்க கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவங்களால எல்லாமே பண்ண முடியாது. வெளியிலையும் காசு வாங்க, அவங்க காசையும் வச்சு உதவி செய்வாங்க. ஐ மீன் இல்லைன்னா சில பேர் வந்து உதவி செய்கிறதே நோக்கமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பணம் பத்தாது, வாங்கி இப்போ பெரிய ஆட்களை கூட்டு ப்ரமோஷன் பண்ணி நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. இதுதானே ட்ரஸ்ட்டு. இப்போ ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுன்ற பேரை வச்சுட்டு அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நான் காசு கொடுத்து நடத்துறீங்க. காசு கொடுத்தா? ஆமாம், இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இன்ஃப்ளூயன்ஸரே கிடையாது, சும்மா இருங்க. அவங்க வந்து அதாவது நம்ம எதுக்காக இதை பிரேக் பண்ணோம்னா அவங்களோட இதில் இருக்க அவங்களோட பப்ளிசிட்டியோ இல்லை அவனோட புகழை கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. தீய சக்திகள் அவங்க பல இளைஞர்களை கொண்டு தெருவில் நிறுத்தியிருக்கான், பிச்சை எடுக்க விட்டுருக்கான், பலரை மருந்து கொடுத்து சாழ வச்சிருக்கான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி பணம் கொடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துற அளவுக்கு மதிப்பு இருக்கிற ஒரு ஏழை ட்ரஸ்ட்டுக்கு தான் உதவி செஞ்சிருக்காங்க. ஆமாம், அதுதான் பாலா உதவி செஞ்சிருக்காங்க. அதான் சொல்ல வரீங்க. ஆமாம், சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி பணம் கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பணமும் கொடுத்து அவார்டும் கொடுத்து. அது எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார், பொம்மை கடையில் வேலை பார்ப்பார், இந்த வேலைக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு சம்பளமும் கொடுக்குறாங்கன்றது அந்த முதலாளி யார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா குழந்தையா இருப்பாப்புல, குழந்தை மனமில் இருக்கக்கூடிய இளைஞனாக இருப்பாப்புல. பொம்மை கடையில் வேலை கொடுத்துருவாங்க. பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், விளாண்டு ஓசியில் பொம்மை கொடுக்குறே பெருசு, இதை ஒரு வேலைன்னு சொல்லி நமக்கு சம்பளமும் கொடுக்குறாருன்னா யார் அவரு நான் பார்க்கணும் போல இருக்குன்ற மக்கள் மறுபடியும் வருவாங்க. ஆதாரம் இருக்கா பேசிட்டு நீங்கள் பாட்டு சொல்லுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுற தயாராகும் வந்த எண்டில் இருந்து. ஏன்னா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆதாரத்தை எப்படி எடுத்தோன்னு. வடிவேல் படுத்திருக்காப்புல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிளகா பொடியை நாய்க்கு போட சொல்கிறாங்க. நாய்க்கு போட சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து வந்து பாலா கவட்டை வரைக்கும் மிளகா பொடியை போட்டாங்க. இதுதான் இப்போ நம்ம ரிவர்ஸில் போனோம்னா இந்த மிளகா பொடி எங்கேருந்து போடப்பட்டிருக்கின்ற வரைக்கும் நம்ம டேட்டா எடுக்கிறோம். நம்ம சும்மா தான் போகிறோம், சரி ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ரு எடுக்கலான்னு தான் போகிறோம். ஆனால் இது எண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேண்டாம், அது விட்டு அதான் ஆம்புலன்ஸோடைய போனோம்னா அது இதே பொழப்பா போயிடும் நமக்கு டெய்லி பொழப்பு இதே இதுதான் விரும்புகிறாங்க பல பேர் வந்து அதில் அறுவடை பண்ணலான்னு. இப்போ இன்னொரு வடிவேல் காமெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா?